முத இந்த மாதிரி யூடியூப் சேனல்கள் பொய்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க நம்பர்லாம் போட்டிருப்பாங்க. இவங்க பூராமே வந்து ரெட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி செல்ஃபோன் போட்டிருப்பாங்க, சேவல் குறி போட்டிருப்பான். இந்த செய்தி வாசிக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு போலியான நபர்கள். உண்மையான செய்திகளை வெளியிட மாட்டார்கள். எந்த நூலகமும் எந்த யூடியூப் சேனலும் ஆம்பளையாக இருந்தால் யூடியூப் சேனல்கள் ஜெயபாண்டியுடைய வீடியோவை பப்ளிக் பண்ணி, நீ ஒரு ஆண்மகன், உண்மையான பத்திரிக்கை ஊடல் நூலகம் யூடியூப் சேனல் என்று பெயர் வாங்குங்க, நான் உங்களை ஒத்துக்கிறேன். செய்தியை பார்ப்போம். உலகத்திலே முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆட்சி வரட்டும், ஆளுநர் ஆட்சி வரட்டும். அந்த ஆளுநர் ஆட்சி இருக்கும்போதிலே நேரடி ஒளிபரப்பில் மம்தா பானர்ஜி இவர்கள் 100 ஓட்டு போடட்டும் இவிஎம் மிஷினில். விஜய் வரலாறில் காணாத யாருமே இப்படி ஒரு வெற்றி பெற கிடையாது. பிரச்சாரம் பண்ணாமலே விஜய் எல்லா கூட்டத்திலையும் போய் பிரச்சாரம் பண்ணாமலே இவ்வளோ பெரிய வெற்றியை குவித்திருக்கிறார். அந்த விஜய் நேரடி ஒளிபரப்பில் பதவியேற்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் யாருமே பதவியேற்கக்கூடாது, கவர்னர் ஆட்சி நடக்கட்டும், இந்த இவிஎம் மிஷின் போட்டி நேரடி ஒளிபரப்பு நடத்திட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பதவியேற்கலாம். அப்போ உலகத்திலே முதல் முறையாக படுதோல்வி அடைந்த மம்தா பானர்ஜி அவங்க 100 ஓட்டு போடுவாங்க நேரடி ஒளிபரப்பில். விஜயும் 100 ஓட்டு போடுவாங்க. இந்த 2 நபர் மட்டும் 100 ஓட்டு போடும்போது எல்லா பேரும், உலகத்தில் உள்ள அனைத்து பேர்களும் வாக்காளர்கள் பார்வையிடுவார்கள். டிவியில், செல்ஃபோனில் எல்லாத்துலேயுமே பார்வையிடுவாங்க. ஏன்னா நேரடி ஒளிபரப்பில், அந்த நேரடி ஒளிபரப்பில் எல்லோரும் பார்ப்பாங்க. விஜய் 100 ஓட்டு போடுறாரு, மம்தா பானர்ஜி 100 ஓட்டு போடுறாங்க. மொத்தம் 200 ஓட்டு. 150 ஓட்டில் மம்தா அவங்க வெற்றி பெறுவாங்க. அப்போ நம்ம எல்லோரும் கேட்கலாம், விஜய் நீ 107 சீட்டு வெற்றி பெற்ற, நீ தான் ஓட்டு போடுற. ஆனால் நீ ஓட்டு போட்டதில் மம்தா பானர்ஜி அவங்களுக்கு எப்படி ஓட்டு போச்சு, அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க? 2 பேர் நேரடி ஒளிபரப்பில் ஆளுக்கு 100 ஓட்டு போடும்போது மம்தா பானர்ஜிக்கு 150 ஓட்டு வெற்றி பெறாங்க. அப்போ வாக்காளர் பூரா தெரிந்து கொள்வார்கள், இந்த இவிஎம் மிஷினை தூக்கி எறிய வேண்டும், இவிஎம் மிஷினை பயன்படுத்தக்கூடாது. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எந்த விதமான சாஃப்ட்வேரையும் இந்த மிஷினில் பயன்படுத்தாமல், இந்த இவிஎம் மிஷினை ஓப்பன் பண்ணாமல் நான் நிகழ்த்தி காட்ட தயாராக இருக்கிறேன். இந்த இவிஎம் மிஷின் மேலே 20 கேள்வியும் 24 ப்ராக்டிக்கலுக்கும் இந்தியா விஞ்ஞானிகளும் அமெரிக்கா விஞ்ஞானிகளும் ஜெயபாண்டிக்கு பதில் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு மம்தா பானர்ஜி 100 ஓட்டு போடுவாங்க, விஜய் 100 ஓட்டு போடுவார். இந்த 2 பேர் 100 ஓட்டு போட்டதில் நேரடி ஒளிபரப்பில் கவுண்டிங் எண்ணுவாங்க. அதில் 150 ஓட்டு மம்தா பானர்ஜி வெற்றி பெறுவார்கள். அப்போ படுதோல்வி அடைந்தவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்ற 2 நபர்களும் ஓட்டு போடுறாங்க. மிகப்பெரிய வெற்றி பெற்ற தமிழ்நாட்டில் விஜய் 50 ஓட்டில் தோல்வி அடைகிறார். அவரே நேரடி ஒளிபரப்பில் ஓட்டு போடும்போது இந்த 2026 தேர்தலில் படுதோல்வி அடைந்த மம்தா பானர்ஜி 150 ஓட்டில் வெற்றி பெறாங்க. அப்போ தொழில்நுட்பம் தெரிஞ்சவன் அனைவரும், தொழில்நுட்பம் தெரியக்கூடியவர்கள் அனைவரும், தேர்தல் அதிகாரியும் அரசு ஊழியர்களும் இராணுவம், சாமானியர்கள், வாக்காளர்கள் அனைவரும் இதை நேரடி ஒளிபரப்பில் பார்க்கும்போது இந்த மிஷினை பற்றி இதில் குற்றம் செய்ய முடியும்லாம் சொல்லக்கூடாது. ஒரே வார்த்தை, இந்த இவிஎம் மிஷினை ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஓப்பன் பண்ண மாட்டேன், ஓப்பன் பண்ணாமல் எந்த விதமான சாஃப்ட்வேரை இதில் இன்ஸ்டால் பண்ணாமல், அதாவது இதோட இணைக்காமல், இந்த இவிஎம் மிஷினை
இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும். அந்த நேரடி ஒளிபரப்பில் அனைவரும் பார்க்கும்போது இதில் மம்தா பானர்ஜி 100 ஓட்டு போடுவாங்க, விஜய் 100 ஓட்டு போடும்போது மம்தா பானர்ஜி 150 ஓட்டில் வெற்றி பெறும்போது அப்போ நம்ம தேர்தல் அதிகாரியை கேட்கலாம், மிஸ்டர் தேர்தல் அதிகாரி, அதே மாதிரி உலகத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் நான் பதவி விலக மாட்டேன் என்று சொன்னார்கள். அதற்கு தான் பாராட்டு. ஒரு பெண் சொல்கிறாங்க, இந்த ஆம்பளைய எவனுமே சொல்லலை, இந்த 3 பேரும் தோல்வியேற்றிருக்கான், இந்த 3 பேருமே நான் பதவி விலக மாட்டேன், கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்து, அதன் மூலமாக தேர்தல் நடத்து, அதன் மூலமாக நாங்கள் தோல்வி அடைஞ்சால் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு பெண் என்ன சொல்லியிருக்காங்க, நான் பதவியை விட்டு போக மாட்டேன், இந்த இவிஎம் மிஷின் மேல் எனக்கு சந்தேகம் இருக்குது. இதை உலகத்தில் உள்ள அனைவரும் இந்த இவிஎம் மிஷினுடைய சந்தேகத்தை எவனும் தீர்க்க முடியாது, ஜெயபாண்டியை தவிர. ஜெயபாண்டி 20 கேள்வி கேட்குறேன், 24 ப்ராக்டிக்கல். அப்போ 20 கேள்வி யார்கிட்ட கேட்குறேன், இந்தியா விஞ்ஞானிகிட்ட கேட்குறேன், இந்தியா சயின்டிஸ்ட்டுக்கிட்ட கேட்குறேன், அமெரிக்கா சயின்டிஸ்ட்கிட்ட கேட்குறேன். மற்ற சயின்டிஸ்ட்டுகள்லாம் அதை புரிந்து கொள்வார்கள். இந்த இவிஎம் மிஷினை இந்தியாவுக்குள்ளே பயன்படுத்த சொன்ன அமெரிக்கா, அந்த சயின்டிஸ்ட்டுக அவங்க தான் தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு. இந்தியா வாங்கி யூஸ் பண்ணியிருக்கு. அப்போ இந்தியாவில் உண்மையான விஞ்ஞானிகள் இருந்திருந்தால் இன்றைக்கி ஜெயபாண்டினா சயின்டிஸ்ட்டுனா இந்த குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த மிஷினுடைய குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி விஞ்ஞானி என்ற பெயரில் பொண்டுகப்பல்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. அதுக்கு தான் 20 கேள்வியை எழுப்புகிறேன். அந்த 20 கேள்வி இந்த இவிஎம் மிஷின் மேலே 24 ப்ராக்டிக்கல் காமிக்கிறேன். அதற்கு பிறகு நேரடி ஒளிபரப்பில் இந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல், இந்த மிஷினில் எந்த விதமான உயரிய சாஃப்ட்வேர்களை இணைக்காமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும். இந்த மிஷினில் மம்தா பானர்ஜி 100 ஓட்டு போடுவாங்க நேரடி ஒளிபரப்பில். இந்த மிஷினை பயன்படுத்தி விஜய் 100 ஓட்டு போடுவார். அப்போ விஜய் வெற்றி பெற்ற இடத்துல இருந்து தான் அந்த இவிஎம் மிஷினை ஒரு மிஷினை கொண்டு வர்றோம். அதில் இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு புது மிஷினை உருவாக்கி அதில் மம்தா பானர்ஜி 100 ஓட்டு போடுறாங்க. விஜய் 100 ஓட்டு போடும்போது மம்தா பானர்ஜி 150 ஓட்டில் வெற்றி பெறும்போது எல்லா பேரும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த மாதிரி தேர்தல் அதிகாரி பொண்டுகப்பல்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. தேர்தல் அதிகாரி, ஐஎஸ் அதிகாரி, இந்த தேர்தலை பொய்யான தேர்தல் நடத்தின எச்சிக்கல் ஐஎஸ் அதிகாரி நாய்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும், கையில் குத்தி ஓட்டு போடும் முறை வேண்டும், இந்த இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும், பதவி தமிழ்நாட்டில் யாரும் ஏற்கக்கூடாது. அதே மாதிரி மம்தா பானர்ஜியும் படுதோல்வி அடைஞ்சவங்க, மிகப்பெரிய வெற்றி பெற்ற விஜயும் 2 பேரும் ஆளுக்கு 100 ஓட்டு போடும்போது மம்தா பானர்ஜி 150 ஓட்டில் வெற்றி பெறும்போது விஜயை கேட்கலாம், தேர்தல் அதிகாரியை கேட்கலாம், இந்தியா பிரதமர் மோடி என்ற பொண்டுக பயலை கேட்கலாம். இந்த கேட்கும்போது என்ன கேட்கலாம்னா, எப்படியா இந்த மிஷினில் கரெக்டாக இயங்குது, ஓட்டு திருட்டு பண்ணி தானே ஆண்டிருக்கீங்க, அதனால் பிரதமர் பதவி விலகு அப்படின்னு சொல்லலாம். இந்த தேர்தலோட கையில் குத்தி ஓட்டு போகிற முறை வேண்டும். அதனால் தயவுசெய்து விஜய் பதவி ஏற்காதீங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்களே யாரும் பதவி ஏற்கக்கூடாது. கவர்னர் ஆட்சியே இருக்கட்டும், ஆளுநர் ஆட்சியே இருக்கட்டும். இந்த நேரடி ஒளிபரப்பு நடந்தது பிறகு கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை தமிழ்நாடு முழுவதும் நான் ஜெயபாண்டி தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் நடத்த சொன்னால் நடத்தி காமிக்கிறேன், அரசு ஊழியர் இல்லாமல். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. நாளைக்கு ஜெயம் 1 நீதிமன்றத்தில் எனக்கு வாய்தா 11/5/2026 வாய்தாவுக்கு போகிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு திங்கக்கிழமை நாளை.